Hi brothers and sisters, welcome to this new video. இப்போ ஒரு ஸ்பெஷல் நியூஸ் அதை சார்ட் காமிக்கும் போது காமிக்கிறேன். நம்பர் 1 வந்து இதுதான் ஈரானும் விரும்புனது இந்த நியூஸ் வரணும்னு. யுஏ சொல்லியிருக்கு அமெரிக்கன் பேஸ் எல்லாம் இனிமே நம்பி நாங்க கிடையாது, அவங்களை எல்லாம் வெளியேற்றலாம் இல்ல காலி பண்ணலாம், நீங்களா போலாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கசிஞ்சிருக்கு. பெரிய ஆபீசர் பேசியிருக்காரு. இதுதான் அவங்கவுங்க பாதுகாப்பை அவங்கவுங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது உலகளவிய ஒரு கருத்து தான் அந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரைட், நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் வந்து ட்ரம்ப்கிட்ட பேசியிருக்காரு. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான் ஒரு ஹர்டுலா இருக்கு, இந்த போர் நிறுத்தம், போருடைய பிரச்சனையை, இந்த கான்ஃபிளிக்டையே, இந்த போரையே ஒரு முடிவு கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதை கன்சிடர் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை இப்ப லேட்டஸ்டா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே தெரியும் நமக்கு. என்ன அடிமைப்படு இல்லாட்டி அழிப்பேன். இது வந்து உலக மற்றும் இந்திய அரசியல் எல்லா அரசியலுக்குமே இது பொருந்தும். இதுதான் ஈவன் போப்பிடம் கூட விவாதம் பண்ற அளவுக்கு எல்லாம் ஆயிடுச்சு. நான் சொல்றதை கேட்கணும், அமெரிக்கா சொல்லுது. என் நாட்டுல உனக்கு என்ன அதிகாரம்னு ஈரான் சொல்லுது. இதுதான் பிரச்சனை. இங்க நம்ம அரசியல்ல கமல் முதல் கத்துக்குட்டி வர ரோட்ல வர்றாங்க பாக்குறோம். இதுக்கு முன்னாடி எங்கப்பா இருந்தீங்க? பிஎம் முதல் சிஎம் வர ரோட்ல வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்கப்பா இருந்தீங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது. நம்ம எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறோம். அந்த டைம்ல எல்லாம் பணமும் வரல, பிரச்சனையும் சால்வ் பண்ணல, எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம் 5 வருஷத்துல. ஈவன் பிரஸ் மீட் கூட வைக்கல. இதெல்லாம் நம்ம இந்த அரசியல் இங்க போயிட்டு இருக்கு. ஒரே ஸ்பீக்கரை கட்டிட்டு வேகமா போறாங்க, சொல்லிக்கிட்டு பாட்டை போட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு. ஏன்னா ஸ்பீட் ஆகுதுல, நாளையோட முடியுது, வழியா முடியுதுன்னு நம்ம பெருமிச்சு விடலாம். சரி, இப்போ பாகிஸ்தான்ல நடக்கும் பேச்சுவார்த்தை தொடருமா, போர் நிறுத்தம் தொடருமாங்கிறத இப்போ $1 மில்லியன் கொஸ்டின். சரி, மார்க்கெட்டுக்குள்ள வந்துடும். காலையிலே கிஃப்ட் நிஃப்டி ஃபிளாட்டா ட்ரேட் ஆனதுனால ஃபிளாட்டு சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணீங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட்டாங்க. வாங்க இந்த நிஃப்டி சார்ட்டுக்கு போயிடுவோம். 5 மினிட்ஸ் கேண்டில் மாத்திடுறேன். ஸோ 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மாத்திடுறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஒன்லி கேண்டில்ஸ் மட்டும் மாத்திடுவோம். ஓகே, ஃப்ரைடே க்ளோஸ் 24,353, இன்று ஓப்பன் 24,391, 40 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9:45க்கு, அதாவது 9:15க்கு ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. 24,241 அதுதான் இன்றைய லோ. அதுல இருந்து 12:45 கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துல ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு. 24,480, ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேல அப்ல போச்சு. அதுக்கப்புறமா கீழே அப்படியே வந்தது, ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே போச்சு. 24,330ல க்ளோஸ் ஆச்சு. அப் டவுன் அவ்வளவுதான், மேல ஏறிச்சு இறங்கிச்சு. சிம்பிளா இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிச்சு. டே கேண்டில் மாத்திடுறேன். நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்ப்போம் இந்த இடம் எப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. ஓப்பன் 24,391, ஹை 24,480, லோ 24,241, க்ளோஸ் 24,364, 240 பாயிண்ட்ஸ் டோஜி கேண்டில் போட்டிருக்கு. ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு. நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம ஃபர்தரா அனலைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு கிரீன் கேண்டில் 50%, ரெட் கேண்டில் 50%. இன்னைக்கு டாப் கெய்னர் ட்ரெண்ட் 3.5% அப். JSW ஸ்டீல் வந்து 2.25% அப். ஸ்டேட் பேங்க் 2.5% அப். ஏசியன் பெயிண்ட்ஸ் 2.5% அப். டாப் லூசர் ஜியோ ஃபைனான்ஸ் 2.25% டவுனு, ஹிண்டால்கோ 2.5% டவுனு, டிஎம்பிவி 1.5% டவுனு, கொடாக் பேங்க் வந்து 1.25% டவுனு. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 10%, 9.18% அப்பாயி ஃபியர் அதிகமா இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். 18.79 இருக்கு. ஹெவி வெயிட்டான ஸ்டேட் பேங்க் இன்னைக்கு 2.5% அப், ஐசிசிபி 3/4% அப். மற்ற எல்லாமே நியூட்ரல், எல்லா செக்டருமே நியூட்ரல், எல்லாமே ஒரு 1/4% அப் இல்லாட்டி பிளாட் இப்படி போயிருக்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டி நம்ம மாத்திடுறேன். எஸ், பேங்கிங் செக்டர் அதே டோஜி கேண்டில் தான் போட்டிருக்கு. இந்த 57,000ல உடைக்க முடியாம இருக்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்தவரை அதே மாதிரி தான், 50-50 தான். கிரீன் 50 கேண்டில், ரெட் 50 கேண்டில். ஸ்டேட் பேங்க் 2.5%, அது மட்டும் தான் அதிகமா இருந்தது. 57,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதே மாதிரி கோல்டை பொறுத்தவரை இன்னைக்கு போர்டு ரேட்டு 14,300, 280, 4,800ங்கிற இடத்த உடைக்க முடியாம அதே இடத்துல தான் கன்சல்டேஷன் ரொம்ப நாளாவே, கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரேடிங் செஷனாவே அந்த இடத்துல தான் நிக்குது. இது ஒரு பேரலல் சேனலுக்கு முயற்சி பண்ணுது. இதோடைய லைஃப் டைம் 5,601, சமீபத்திய லோ 4,099. சில்வர் கோல்டை தான் அப்படியே ஃபாலோ பண்ணும். ஆனா இப்போ வந்து கோல்டை ஃபாலோ பண்ணல, அது லோயர் லோ ஃபார்மேஷன்ல இருக்கு. அதாவது பாருங்க, லோயர் லோ இங்க மேல வந்தது, மறுபடியும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. 79லே நின்றுட்டு இருக்குது. ஒரு 6 ட்ரேடிங் செஷனா இதோடைய ஹை 121, 60 வரை 50% வரை குறைஞ்சதுங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதை பொறுத்தவரை யுஎஸ் ஆயில்
ஒரு 4% அதிகமாகி 87 சில்லறையில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிட்காயின் செத்தப்பம்பு தான் நம்ம அடிக்கடி சொன்னது 75,000 இடத்துல தான் இருக்கு. ரொம்ப நாளாவே 60,000 to 75,000 அப்படியே தான் போயிட்டே இருக்கு. 1,26,000 வரையும் வந்தது ஹைல, கீழே 50% வரை இறங்குச்சுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியதான். கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு நமக்கு என்ன ட்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு 340 க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆகும்போது இப்போ 350 இருக்கு. நம்ம வீடியோ முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம அந்த நியூஸ் சொன்னல, இந்த பாருங்க, இந்த நியூஸ் தான் மணிக்கொண்டர்ல வந்திருக்கு. UAE no longer needs America, call to close US military base grows after Iran strikes. இது வந்து யார் சொல்றாருன்னா, அப்துல்லா காலேக் அப்துல்லா செட் ஹேட் கம் கன்சிடர் க்ளோசிங் US மிலிட்டரி பேசஸ்ங்கிறத சொல்றாரு. இது முக்கியமான ஒரு நியூஸா இருக்கு. ரைட்டா? அடுத்தது வந்து குளோபல் மார்க்கெட் ஈவென்ட்ஸை பொறுத்தவரை இப்ப இந்தியாவுடைய இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போதைக்கு டோ ஜோன்ஸ் வந்து டவுன்ல இருக்கு. இது யூரோப் மார்க்கெட் எல்லாமே ரெட், ஏசியன் மார்க்கெட் வந்து மிக்ஸ்டா இருக்கு. ஓகே, ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை 21.02 டிவைடட் பை 18.70 1.12 இது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு இப்போதைக்கு. ரைட்டா? FID ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை அவங்க அதிகமா விற்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை. வெறும் 600 கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் 300 கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 660 கோடி வாங்கியிருக்காங்க. FIs வந்து அதிகமா விற்கல, ஆனா அதிகம் வாங்கவும் இல்லை. அவங்க நியூட்ரலா இருக்காங்க. இவங்க DIs வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, DIs வந்து ஒரு தடவை 560 கோடி, ஒரு தடவை 3,427, வெள்ளிக்கிழமை வந்து 4,721 கோடி. ஸோ அவங்க வித்துட்டு இருக்காங்க, இவங்க வாங்குறதுல விற்கலன்னு புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டு ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாத மாதிரி சிக்னல் காமிக்குது. சரி, லைவ்ல சில நியூஸஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸ்டாக் இப்போ வந்து இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை முடிஞ்சிட்டால் மார்க்கெட்ல மிகப்பெரிய பூம் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அதனாலதான் அந்த மார்க்கெட் வெள்ளிக்கிழமை கூட ஏறிச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, இப்ப சில லைவ் நியூஸ் பார்த்துருவோம். OMV பைஸ் க்ரூட் ஆயில் ஃப்ரம் எமர்ஜென்சிஸ் ரிசர்வ். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் நியூஸ் மாதிரில இருக்கு. ஆஸ்திரியா வந்து ஒரு சில எமர்ஜென்சிக்காண்டி ஆயில் வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் கத்தார் வந்து ஃபாரின் ஏர்லைன்ஸ் ஆபரேஷனை ரெஷ்யூம் பண்ணிருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ் தான். அப்புறம் வந்து இஸ்லாமாபாத்ல டைட் செக்யூரிட்டி பண்ணிருக்காங்க. என்னன்னு சொன்னா, ஒருவேளை ஈரான் வராட்டி அவங்க அமெரிக்கன்ஸ் வேற இருக்காங்க, அதுக்காக மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி சைனா பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து முன்னாடி இருந்த மாதிரியே நார்மலா இருக்கணும், US பிளாக்கெட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஈரானும் அதை இது பண்ணக்கூடாதுன்னு பொதுவாகவே சொல்றாப்புல. சைனா பிரசிடென்ட் அக்ஸ் நார்மல் பேசேஜ் இன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் சொல்றாப்புல. அதே மாதிரி லெபனான் வந்து US கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒருத்தர் பேர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சைமன் கரம், ஃபார்மர் NY, அவரு முன்னாடி ஃபார்மர் அம்பாசிடரா இருந்திருக்காரு. அவங்க பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிரெம்லின் சேஸ் ஹோப் US ஈரான் டாக்ஸ் கண்டினியூ டு குட் ஃபார் கல்ஃப் குளோபல் எக்கனாமின்னு கிரெம்லின் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து சரி, இது ஓகே, வர்ச்சுவலி நோ ஷிப்ஸ் ஆர் செயிலிங் த்ரூ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலா போய் பார்த்துருவோம். எஸ், நிஃப்டி 50 பெருசு பண்ணிடுறேன். இது பிளெயின் சார்ட்டு. இது வந்து வீக்லியில பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம இது பண்ணாதான் இது சார்ட்டை வந்து பண்ணிடுவோம். முன்னாடி இருந்ததான் இப்போ எங்கேயுமே போல, சேம் இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியால தான் இருக்கு. நம்ம முன்னாடி போட்ட அந்த ரவுண்ட்ஸ் கோடு எல்லாமே இருக்கு. இந்த இடம் கொஞ்சம் பெருசு பண்ணாதான் அந்த கேண்டிலே தெரியும். இந்த கேண்டில் தாங்க, இது டோஜி கேண்டில். கரெக்டா அந்த ரெட் கேண்டில் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் மேல போனா மேல போயிடும், கீழே வந்தா கீழே இறங்கிருங்கிற ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இருக்கு. ஏன் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு நான் சொல்றேன், அதையும் மறுபடியும் நம்ம பார்த்துடலாம். ரைட்டா? இந்த பாருங்க, இந்த இடம் வந்துட்டு மேல போச்சு. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா கீழே வர முடியாம மேல போச்சு. இந்த இடத்துல கீழே வர முடியாம மேல போச்சு. இந்த இடத்துல கீழே வர முடியாம மேல போச்சு. சோ இந்த ரெசிஸ்டன்ஸா இருக்கு. கீழே மடமான்னு இறங்கிட்டு மறுபடியும் மேல வந்தது. இப்ப இந்த இடத்துல நான் டெக்னிக்கலா தான் சொல்றேன், எந்த நியூஸ் பேஸ்ட்னு சொல்லல. இந்த இடத்துல இப்ப தயங்கிட்டு இருக்கு, வெயிட்டிங் ஃபார் த நியூஸஸ். அது பேட் நியூஸோ குட் நியூஸோ. பேட் நியூஸ்னா கீழே டமால், குட் நியூஸ்னா மேல ராக்கெட். என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். இப்போதைக்கு லைவ்ல ஏதாவது முக்கியமான நியூஸ் வந்துக்கா? ட்ரம்ப் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை. இங்க கிஃப்ட் நிஃப்டி சேம் இடத்துல தான் இருக்கு, க்ளோஸ் ஆன இடத்துல தான் இருக்கு. ட்ரம்ப்புடைய ட்ரூத் சோசியல் ஏதாவது சொல்லியிருக்காருங்க, பார்த்துருவோம். இவர் பிரேசிலுடைய அதிபர் ரொம்ப எமோஷன் ஆகி வேற திட்டி விட்டார். காலையில முழிச்சா என்ன பண்றேன்னு தெரியல. நைட்டு தூங்கும் போது ஒரு நியூஸ் பாக்குறேன், காலைல முழிக்கும் போது ஒரு நியூஸ் பாக்குறேன்,
ட்ரம்ப் நீ என்ன சொல்றானே தெரியலங்கிற மாதிரி ரொம்ப கோவம் வந்து கத்தி விட்டுருக்காரு. சரி, ட்ரம்ப் இப்போதைக்கு என்ன சொல்றாரு, 23 ஹவர்ஸ் முன்னாடி தான் இது போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் எதுவும் போடலை. இப்போ 5:35 இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல மறுபடியும் ட்வீட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். 18 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்காரு, ரீட்டைல் சேல்ஸ் ஹவுசிங் சர்வே ரீசேலண்ட் கன்சியூமர்னு ஒன்று போட்டிருக்காரு. அதெல்லாம் அவங்க இன்டர்னல் இது, வேற எதுவும் வரல இது வரைக்கும். சரி, வந்தால் நம்ம அப்டேட் பண்றேன் டெலிகிராம்ல. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.